கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சர்ரேயைச் சேர்ந்த ஒருவர் மீது மின்னஞ்சல் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஹமில்டன் நகரில் நடந்த இந்த மின்னஞ்சல் மோசடியில் $5,50,000 அதிகமான பணம் திருடப்பட்டதாக கணக்கிடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் நகர ஊழியர் ஒருவர் தெரிந்த ஒப்பந்ததாரரிடமிருந்து வந்தது போல அனுப்பப்பட்ட ஒரு போலி மின்னஞ்சல் மூலம் ஏமாற்றப்பட்டுள்ளார். அந்த மின்னஞ்சல் புதிய வங்கி விவரங்களை வழங்கியதை அடுத்து ஊழியர்கள் பணத்தை தவறான கணக்கிற்கு அனுப்பினர். சர்ரேயில் உள்ள ஒரு வங்கிக்கு சென்ற பணம் பின்னர் விரைவாக பல கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது. இதனை அடுத்து உண்மையான ஒப்பந்ததாரர் பணம் பெறவில்லை என்று கூறிய போதே மோசடி கண்டுபிடிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் மோசடிக்கு பின்னால் இருந்த நபரை போலீசார் பின்னர் கண்டுபிடித்துள்ளனர். போலீசார் வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றி திருடப்பட்ட பணத்தை கண்காணிக்க காணொலிகள் மற்றும் குரல் பதிவுகளை பயன்படுத்தினர். இதன் மூலம் சுமார் $4,17,000 மீட்கப்பட்டது. ஆனால் $1,30,000 இன்னும் மீட்கப்படாமலேயே உள்ளது. இந்த நிலையில் எதிர்கால மோசடிகளை தடுக்க நகரம் அதன் அமைப்புகளை மேம்படுத்தி வருவதாக ஹமில்டன் மேயர் தெரிவித்துள்ளார். சட்ட நடவடிக்கை மூலம் இழந்த பணத்தை திரும்ப பெறவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர்.